ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா பிஎம் கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கே உரித்தான ஒரு திட்டத்தை மத்திய அரசு தரப்புலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 21வது தவணை எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் மத்தியில் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த 21வது தவணை நாளை வெளியாகும் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஒரு பிரபலமான விவசாயிகளுக்கே உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிஷான் திட்டம், பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு 6000 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 3 தவணைகளாக பார்த்திங்கன்னா விவசாயியோட வங்கி கணக்கில் நேரடியாக 2000 வீதம் வரவு வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கடந்த ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 20 தவணைகள் விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வச்சுருக்காங்க. அதன் அடிப்படையில் 21வது தவணை எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்த வண்ணமாகவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இதற்கான நியூஸ் வெளியானது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட 21வது தவணை வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதியான புதன்கிழமை காலை 8 மணிக்கு ஸோ விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது விவசாயிகள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 11 கோடி மக்கள், அதாவது விவசாய மக்கள் இதனால் பயனடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் இந்த 3 விஷயங்களை நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா உடனே செஞ்சு வைங்க. ஸோ ஒரே ஒரு நைட் மட்டும் தான் இருக்குது. ஸோ இகேஒய்சியை நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. வங்கி கணக்கு ஆதாரோட இணைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நல்லா செக் பண்ணிங்க. ஸோ சரியான வங்கி கணக்கு விவரங்களை நீங்கள் பூர்த்தி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துங்க. அதே மாதிரி நிலப்பதிவுகளை நீங்கள் சரி பார்த்துருங்க. ஸோ இது மட்டும் இருந்ததுன்னா போதும், கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வங்கி கணக்கில் 2000 அப்படிங்கிறது நாளை காலை வந்துவிடும். ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.